ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 18. சுபம். தான் தான் செய்த வினை தானே அனுபவிப்பார். இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் அங்கு அவசரமாய் வந்தார்கள். கோவிந்தன் எழுந்து போய் என்ன விசேஷம் என்று கேட்க, காவலில் வைக்கப்பட்டிருந்த காந்திமதியா பிள்ளை, சாமி ரெட்டி, கொண்டப்ப ரெட்டி ஆகிய மூவரும் இருந்தார் போலிருந்து வாந்தி எடுத்ததாகவும் சில நிமிஷங்களில் மூவருக்கும் கை கால்கள் இழுத்து இறந்து போனதாகவும், அவர்கள் மூவரும் இறப்பதற்கு முன் காந்திமதியா பிள்ளை ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் மேல் விலாசமிட்ட ஒரு காகிதத்தை தன்னிடம் கொடுத்ததாகவும் அதை தான் உடனே கொண்டு வந்ததாகவும் சொன்னார். கடிதம். மகா ஸ்ரீ மகாகணம் பொருந்திய எஜமான் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு எஜமான துரோகியும் நம்பிக்கை துரோகத்திற்காக 7 ஜென்மங்களுக்கு நரக பாதையையே அனுபவிக்கப் போகும் காந்திமதி எழுதி கொள்ளும் விண்ணப்பம் என்னவென்றால், சின்ன எஜமானருக்கு இன்னலை விளைவித்த காமாட்சி ராவை கெடுப்பதற்காக நான் முதலில் நமது குடும்ப விரோதிகளாகிய சாமி ரெட்டி, கொண்டப்ப ரெட்டி ஆகிய இருவருடன் கலந்து பேசி அவர்கள் சொன்ன பிரகாரம் தப்பு கணக்கெழுதி திருடி 137 சவரன்கள் வாங்கி சுடலையின் கீழ் மண்ணில் போட்டுவிட்டு மொட்டை கடிதம் எழுதி காமாட்சி ராவை வேலையில் நின்றும் தற்காலிகமாக நிறுத்தும்படி செய்து வைத்தேன். அப்பால் அவர்கள் புத்தியை கேட்டு குதிரை பந்தயத்தில் பந்தயம் கட்டினால் அமோக லாபம் வரும் என்றும் சவரன்கள் தொகையையும் ஈடு செய்துவிட்டு மேலும் பெருந்தொகைகள் சம்பாதிக்கலாம் என்று சொன்ன பிரகாரம் மீண்டும் தப்பு கணக்கு எழுதி 1000 ரூபாய் கொண்டு போய் தோற்றுவிட்டேன். மேற் சொன்ன 2 தொகைகளையும் சீக்கிரம் பர்த்தி செய்தால் ஒழிய தாங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று சாமி ரெட்டியிடமும் கொண்டப்ப ரெட்டியிடமும் கேட்க, அவர்கள் டெப்யூட்டி கலெக்டர் மாதவராஜு அவர்கள் வீட்டில் திருடி பர்த்தி செய்து விடலாம் என சொன்னார்கள். இந்த ஜில்லாவில் உள்ள எவரும் எஜமான் வீட்டிலாவது ஸ்ரீமான் மாதவராஜுகாரு வீட்டிலாவது திருட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்து சாமி ரெட்டி சென்னையிலிருந்து ஒட்டேலியையும் கரடியையும் அழைத்து வந்தார். நாங்கள் அங்கு திருட சென்றபோது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததைப் போல் ஸ்ரீமான் மாதவராஜு அவர்கள் வீடு திறந்திருக்கவே, பின்னால் நேரக்கூடிய கஷ்டங்களை கவனியாமலும் பாவங்கள் அதிகமாகி தாங்க முடியாத அளவு ஆகும்போதுதான் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்யும் பரந்தாமன் தோன்றி ஒரே அமுக்காய் பாதாள லோகத்தில் இருத்தி விடுவார் என்பதை அறியாமலும் எங்களுக்கு அனுகூலமாகவே கடவுள் உதவி புரிந்து திறந்து வைத்திருப்பதாக நினைத்து போய் திருடி கொண்டு புறப்படும்போது தெருவில் ஏதோ சத்தம் கேட்டதைக் கண்டு பயந்து தட்டட்டியின் வழியாய் சென்று நோட்டுகள், நகைகள் முதலியவற்றை என் அறையில் வைத்து பந்தோபஸ்து பண்ணிவிட்டு ஒன்றும் அறியாதவனைப் போல் இருந்தேன். தாங்கள் என்னை அன்றிரவு அழைத்து ஆனா பைசாவுடன் உதயத்திற்குள் பைசல் செய்யாவிட்டால் சும்மா விட மாட்டீர்கள் என்று சொன்னதாலும், தாங்கள் சொன்னால் அவ்விதமே செய்து தீர்ப்பீர்கள் என்பதை உணர்ந்த சாமி ரெட்டி, கொண்டப்ப ரெட்டியிடம் போய் சொல்லி எவரிடமாவது அத்தொகைகள் கடன் வாங்கி கொடுக்கும்படி கேட்க, அவர்கள் வேண்டியவர்களிடமெல்லாம் கேட்டு பார்த்தும் கடன் பெற முடியாததாலும் அந்த நகைகள் முதலியவற்றை அப்போது அடகு வைத்தால் திட்டமாய் பிடித்துக் கொள்வார்கள் என்றும், திருடிய நோட்டுகளின் நம்பர்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டிருப்பதால் அவைகளை கொடுத்தால் அகப்பட்டுக் கொள்வோம் என்றும், வேறு ஜில்லாக்களில் கொண்டு போய்தான் சாவகாசமாய் மாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டுமே என்றும், இனி தங்களை உயிருடன் வைத்தால் திட்டமாய் எல்லோருக்கும் ஆபத்து விளைவது நிச்சயம் என்றும் சொல்லி விஷம் கொடுத்து சமயம் பார்த்து தாங்கள் சாப்பிடும் பாலில் கலந்துவிட்டால் சங்கடம் நிவர்த்தி ஆகும் என்றும் சொல்லி தூண்டவே, எஜமான துரோகியாகிய நான் பரம்பரையாய் எங்கள் குடும்பத்திற்கு தாங்கள் செய்திருக்கும் அமோக உதவியை மறந்து நன்றி கெட்ட பதராகி தங்களுக்கு விஷமிட்டதோடு அக்குற்றம் ஒரு பாவம் அறியாத தங்கள் அருமை பௌத்திரியின் பேரிலும் அவள் அன்பு வைத்திருந்த ஸ்ரீமான் பாலரங்கராஜுகாரின் மேலும் போகும்படி சூழ்ச்சி செய்து அதை உறுதிப்படுத்துவதற்காகவும், அச்சமயத்தில் நான் அங்கு இல்லை என்பதை ஸ்திரப்படுத்துவதற்காகவும் தாங்கள் அழைத்து வர சொன்னதாக கிராம முன்சிஃபையும் ஷேக் முஸ்தபா ராவுத்தரையும் நான் போய் அழைத்து வந்தேன். என் கெட்ட காலம் ஸ்ரீமான் பாலரங்கராஜுகாரும் ஜெயலட்சுமியும் பேசி சென்றதற்கப்பால் பலர் தங்களிடம் வந்து பேசியதாக ருஜுவாகிவிட்டதால் என் எண்ணம் வியர்த்தமாயிற்று. என்றைய தினம் நான் தப்பு கணக்கெழுதி தங்கள் பணம் திருடினேனோ அன்றைய முதல் இன்றைய வரையில் கண் மூடின மாத்திரத்தில் போலீசார் என்னை பிடித்து கொண்டு போவதைப் போலும், நான் இதுவரை பார்த்தும் கேட்டும் அறியாத பள்ளங்கள், மலை உச்சிகள் முதலியவற்றில் தள்ளப்படுவதைப் போலும் நித்தம் பலவிதமான கெட்ட கணாக்கள் கண்டு உயிருடனேயே நரகபாதை அனுபவித்து வந்தேன்.
நேற்றிரவு உங்களை உயிருடன் கண்டபோதே எங்கே தாங்கள் என்னை பிடித்து கொண்டு தங்கள் கையின் 2 விரல்களால் என் கழுத்தை இறுக்கி கொன்று போடுவீர்களோ என பயந்தேன். தங்களை காணவும் எல்லோரும் ஆச்சரியமுற்று தங்களை சூழ்ந்ததும் அதுவே தக்க சமயம் என்று நான் மெதுவாயோட சாமி ரெட்டியும் கொண்டப்ப ரெட்டியும் பின்பற்றினார்கள். சொல்லமாட தேவர் வேஷம் பூண்டிருந்த கோவிந்தன் நாங்கள் போவதைக் கண்டு கொண்டாரென நினைத்தேன். அவர் பின்பற்றி துரத்தாததாலும் போலீசாரை அனுப்பாததாலும் என் மனதில் உள்ள பயமே அவர் கண்டு கொண்டது போல் தோன்றிற்றென நினைத்து போய் நகைகள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு உடனே ஒரு படகமர்த்தி கொழம்பு தேசம் போய்விடுவதென தீர்மானித்து போய் ஸ்ரீமான் மாதவராஜுகாரு வீட்டில் திருடிய நகைகள் முதலியவற்றை தோண்டி எடுத்தவுடன் பூதங்களைப் போல் மூவர் எங்களை பிடித்து கொண்டதும் அங்கு முன்சீஃப் அவர்களும் முஸ்தபா ராவுத்தர் அவர்களும் இருக்கவே இனி எங்கள் தலை தப்புவது அபூர்வம் என்று தீர்மானித்து கொண்டு இனி உயிருடன் இவ்வுலக நியாயாதிபதிகளிடம் விசாரணைக்கு ஆஜராக கூடாதெனவும் இதம் பேசுவது போல் பேசி என்னை இவ்வித இடுக்கண்களுக்கு உட்படுத்திய சாமி ரெட்டியையும் கொண்டப்ப ரெட்டியையும் கொன்றாலொழிய என் மனம் நிம்மதி அடையாது எனவும் நினைத்து அவர்கள் உங்களை கொல்வதற்காக கொடுத்த விஷத்தின் மீதியை ஆபத்து வந்தால் உபயோகிப்பதற்காக என்னிடமே வைத்திருந்ததை அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் கொடுத்த பின் நானும் சந்தோஷமாய் அறிந்தினேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மூவரும் இறப்பது நிச்சயம். நான் இறக்கும் முன் தங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். உண்மையில் தங்களுடைய குமாரருக்கு இன்னலை விளைவித்த காமாட்சிராவை கெடுப்பதற்கு செய்த சூழ்ச்சியானது நாளாவிருத்தியில் வெவ்வேறு வழிகளில் சென்று இறுதியில் என் அழிவிற்கு ஆத்ம நாசத்திற்கு தலைமுறை தத்துவமாய் நானும் என் முன்னோர்களும் சம்பாதித்த நற்பெயரின் நாசத்திற்கு காரணமாயிருந்ததே ஒழிய வேறல்லவென்று சுப்பிரமணியர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன். இது உண்மை என நினைத்து என்னை மனப்பூர்வமாய் மன்னிப்பீர்களாகில் எனது தீசெயல்களுக்காக நான் நரகப்பாதையை அனுபவிக்க நேரிடினும் எனக்கு அது பெரும் ஆறுதலை கொடுக்கும். இந்த துரோகியை மனமாற மன்னிப்பீர்களோ என்னமோ. எஜமான துரோகி காந்திமதி. இக்கடிதத்தை வாசித்ததும் ஸ்ரீனிவாசலு ராஜு இன்ஸ்பெக்டர் அவர்களை பார்த்து, காந்திமதியா பிள்ளை இறந்து விட்டாரா என்று கேட்டார். தான் வரும் முன் கொண்டப்ப ரெட்டியும் சாமி ரெட்டியும் இறந்து விட்டதாகவும் காந்திமதியா பிள்ளை இன்னும் 2 நிமிஷங்களில் இறந்து விடுவார் என்றும் டாக்டர் சொன்னதையும் ஆகையால் தான் மூவரும் இறந்து விட்டார்கள் என்று சொன்னதாய் இன்ஸ்பெக்டர் சொன்னார். உடனே தமது வண்டி ஏறி ஸ்ரீனிவாசலு ராஜு அவரை பார்க்க போக ஜெயலட்சுமியும் கூட போக பாலரங்கராஜுவும் பின்பற்றி சென்றார். அவர்கள் மூவரும் போய் சேரும்போது காந்திமதியா பிள்ளையின் பிராணன் போகும் தருவாயில் இருந்தது. ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு, காந்திமதி, உன்னை மன்னித்து விட்டேன். நான் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறேன் என்பதை அறியாது இப்பேற்பட்ட முட்டாள் வேலை செய்துவிட்டாயே. விஷத்திற்கு மாற்றி இருந்தால் சொல்லு என்று கேட்டார். உடனே ஜெயலட்சுமி மாமா மாமா என அலறினாள். காந்திமதியா பிள்ளையின் முகத்தில் சந்தோஷ குறிகள் தோன்றின. அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. 2 கைகளை தூக்கி நமஸ்கரித்தும் கைகள் சோர்ந்து விழுந்தன. கண்ணை மூடினார். உயிரும் உடலை விட்டு அகன்றது. உடனே டாக்டர், காந்திமதியா பிள்ளையின் இவ்வுலக நாடகம் முடிந்துவிட்டது என்றார். ஸ்ரீனிவாசலு ராஜுகாரும் ஜெயலட்சுமியும் வருந்தினார்கள். பாலரங்கராஜுகாரு அவர்கள் இருவருக்கும் தேறுதல் சொல்லி அழைத்து சென்றார். காந்திமதியா பிள்ளை தனது எஜமானருக்கு அனுகூலம் செய்வதாக மனப்பூர்வமாய் நம்பி எதிரிகள் வார்த்தைகளை கேட்டு காமாட்சிராவுக்கு விரோதமாய் சதி செய்த போதிலும் இறுதியில் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை மெய்ப்பிக்க காமாட்சிராவை கெடுப்பதற்காக செய்த சதியானது அதுவரையில் தலைமுறை தத்துவமாய் எடுத்து வந்த நற்பேரையும் புகழையும் இழக்கும்படி செய்ததோடு பயிர் செய்தால் 1 100ஆக வளருவதைப் போலும் அதிலும் தீய காரியங்கள் களைகள் வளருவது போல் வெகு உற்சாகமாய் 1 100ஆகவும் 100 1000ஆகவும் பல்கி பெருகுவதைப் போலும் பெருகி ஒரு தீ செயலிலிருந்து பல தீ செயல்கள் செய்யும்படி தூண்டி இறுதியில் பல கொலைகள் செய்யும்படி நேர்ந்தது. இதை வாசிக்கும் சகோதர சகோதரிகளை, நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய அபூர்வ படிப்பினை ஒன்றிருக்கிறது. நமக்கு கெடுதல் செய்தவர்களாயினும் அவர்களை கெடுப்பதற்காக நாம் சதி செய்தால் இறுதியில் நம்மை நமது சதியே படுகுழியில் தள்ளிவிடும் என்பதுதான். நிற்க ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு, ஜெயலட்சுமி, பாலரங்கராஜு காந்திமதியா பிள்ளையை பார்க்க சென்றவுடன் சுந்தரராஜு, செல்லம், செல்வம், சுப்புராஜு தங்கள் தங்கள் அறைகளுக்கு சென்றனர்.
அப்போது ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து, நேற்று இரவு போலீசாரிடம் நாம் ஒப்புவித்த கைதிகளை அவர்கள் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போகையில் திடீரென்று அவர்களுடன் எடுத்து சென்ற காந்த விளக்குகள் அணைந்து விட்டதாகவும், அச்சமயத்தில் அண்டையில் இருந்த பெரிய ஆலமரத்திலிருந்து பலர் போலீசாருடைய துப்பாக்கிகளை பிடித்து இழுத்து பிடுங்கிக் கொண்டதாகவும், போலீசாருக்கு என்ன நடந்ததென்று தெரியும் முன் கைதிகளும் கூட்டமும் நாலா பக்கங்களிலும் ஓட்டம் பிடித்ததாகவும், போலீசாரில் சிலர் அவர்களை பின்தொடர்ந்து ஓட முன் ஓடிக்கொண்டிருந்தவர்களில் 2-3 பேர் நின்று துப்பாக்கிகளால் போலீசாரை சுடவே இருட்டாயிருந்ததாலும் எதிரிகள் துப்பாக்கிகளால் சுட்டதாலும் இனி பின்பற்றி ஓடுவது அபாயம் என நினைத்து நின்று விடும்படி சொன்னதின் பேரில் போலீசார் நின்று விட்டதாகவும், தாங்கள் பிடித்த கைதிகளில் ஒருவன் பேர் வெள்ளையத்தேவன் என்று தெரிந்தது. தவிர அவர்களெல்லாம் எந்த ஊர்க்காரர் என்றும் அவர்கள் பெயர்கள் என்னவென்றும் அவர்கள் தகப்பனார் பெயர்கள் என்னவென்றும் தெரியாததால் என்ன செய்வதென்று இன்ஸ்பெக்டர் கேட்டதின் பேரில் தாங்கள் காந்திமதியா பிள்ளை, சாமி ரெட்டி, கொண்டப்ப ரெட்டி ஆகிய மூவரிடம் நயத்திலும் பயத்திலும் விசாரித்து அறியும்படி சொன்னதாக சொன்னீர்களே, அவர்கள் யார், எந்த ஊர்க்காரர் என விவரம் கேட்டு தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். சப் இன்ஸ்பெக்டரை கேட்டதற்கு அவர்கள் மூவரும் எவ்வித திருப்திகரமான பதிலும் கொடுக்கவில்லை என்றும், நிதானமாய் கேட்டு அறியும் முன் அவர்கள் மூவரும் இறந்து விட்டார்கள் என்றும், இனி என்ன செய்வதென்று சப் இன்ஸ்பெக்டர் கேட்டதாகவும், தான் யோசித்து மறுதினம் சொல்வதாக சொல்லி அனுப்பியதாகவும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் தெரிவித்தார். டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கோவிந்தனிடம் சில நிமிஷங்கள் ஏகாந்தமாய் பேசிக் கொண்டிருந்துவிட்டு ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு முதலியவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் திருச்செந்தூர் சென்று அங்கு முகாம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று மாலை 3 மணிக்கு திருநெல்வேலி வக்கீல் சுந்தர வரதாச்சாரி அவர்கள் ஸ்ரீமான் சுந்தரராஜுவை அழைத்து கொண்டு வந்து ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் விட்டு, ஸ்ரீமான் சுந்தரராஜு பேரில் ஏற்பட்டிருக்கும் வாரண்ட்டுக்கு தானாகவே மேஜிஸ்ட்ரேட் முன் வந்து ஆஜர்படுத்தி கொண்டதாக சொல்லி, அத்துடன் முன் கேஸ் நடந்து கொண்டிருந்த போது தன் கட்சிக்காரரை 10,000 ரூபாய் ஜாமீனில் விட்டிருந்தது போல் இப்போது ஜாமீன் பேரில் விட வேண்டும் என்றும், சுந்தரராஜுகாருக்கும் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கும் முன் நடந்த கேஸ் சம்பந்தமாக விரோதம் ஏற்பட்டிருந்ததாகவும், டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பாராபட்சம் இல்லாமல் விசாரிப்பார் என்ற நம்பிக்கையுடன் அக்கேஸை அவர் விசாரிப்பதில் ஆட்சேபனை இல்லை என முன் ஒத்துக்கொண்டு கையொப்பமிட்டதாகவும், டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் தூண்டுதலின் பேரில் தனக்கு நியாய தீர்ப்பளிப்பார்கள் என்ற நம்பிக்கை தன் கட்சிக்காரருக்கு இப்போது இல்லாததால் இக்கேஸை வேறு எந்த ஜில்லாவுக்காவது மாற்றிக்கொள்ள ஹைகோர்ட்டில் மனு கொடுக்க உத்தேசித்திருப்பதாயும், அதுவரையில் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கேஸை நடத்தாது நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தார்கள். ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஹைகோர்ட்டில் மனு கொடுத்து உத்தரவு பெறுவதற்காக 2 வாரம் வாய்தா கொடுப்பதாகவும், ஆனால் முன்போல் ஜாமீன் பேரில் விட முடியாதென்றும் சொன்னார். ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவ்வாறு சொன்ன உடனே வக்கீல் சுந்தர வரதாச்சாரி அவர்கள் தன் கட்சிக்காரராகிய சுந்தரராஜு பேரில் எவ்வித குற்றமும் ருஜுவாகவில்லை என்றும், ஆகையால் கட்டாயமாய் ஜாமீன் பேரில் விட வேண்டும் என்றும் வாதாடினார். கடைசியில் ₹1,00,000 ரொக்க ஜாமீனும் 2,00,000 ரூபாய் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு திருப்தியாகும்படி நபர் ஜாமீனும் கொடுப்பதாகில் ஜாமீன் பேரில் விடுவதாக சொன்னார். நபர் ஜாமீன் கொடுப்பதாகில் சொத்து மதிப்பு முதலியவை தாழும் தாழாதென சர்க்கார் அதிகாரிகளுக்கு திருப்தியாகும்படி செய்வதற்கு 1-2 தினங்களாவது பிடிக்குமாதலாலும், அதுவரையில் தனது கட்சிக்காரர் சிறையில் இருக்க விரும்பாததாலும் 3,00,000 ரூபாய்களும் ரொக்க ஜாமீனாகவே வாங்கிக் கொண்டு அப்போதே விட வேண்டும் என்று சொல்லி 10,000 ரூபாய் நோட்டுகளாக 30 நோட்டுகள் கொடுத்தார். ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் தாலுகா கஜானாவில் தொகையை கட்டும்படி செய்து அப்போதே ஜாமீன் பேரில் விட்டுவிட்டார். அவர்களெல்லாம் கோர்ட்டை விட்டு அகலும் முன் சென்னை கவர்மெண்டார் மூலம் இந்திய கவர்மெண்டார் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு அனுப்பிய அவசர தந்தி ஒன்று வந்தது. அதை பிரித்து வாசிக்க அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: இந்திய சக்கரவர்த்தியார் தமது குடும்பத்திற்கு ஸ்ரீமான் ஸ்ரீதர் என்ற ஸ்ரீமான் சுந்தரராஜு செய்த அரும் தொண்டை உத்தேசித்து அவர் பேரில் ஏற்பட்ட குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டதோடு அவருக்கு நைட் கமாண்டர் இந்தியன் எம்பயர் என்ற பட்டமும் கொடுத்திருக்கிறார்கள். அவர் பேரில் ஏற்பட்டிருக்கும் வாரண்ட்டுகளை எல்லாம் உடனே ரத்து செய்துவிட வேண்டியது. உத்தரவு பிரகாரம் முக்கிய காரியதர்சி, இந்திய கவர்மெண்ட்,
இதை வாசித்து பார்த்தவுடனே ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஜாமீன் கட்டிய தொகையை பெற்று போகும்படி ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரியிடம் தெரிவிக்க, அவர் தன் கேஸை விசாரித்து குற்றவாளி என்றும் அல்லவென்றும் இன்னொரு ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் தெரிவிக்கும் முன் மன்னிப்பு பெற விரும்பவில்லை என்றும், அப்படியே கேஸ் நிறுத்தப்பட்டால் அப்போது தான் குற்றவாளிதான் என்று ஒத்துக்கொண்டதாக எல்லோர் மனதிலும் இருந்து கொண்டிருக்கும் என்றும், ஆகையால்தான் அவ்வாறு விடுதலை பெற விரும்பவில்லை என்றும், இதை பற்றி மாக்ஷிமை தங்கிய சக்கரவர்த்தியாருக்கு தான் எழுதுவதாக தெரிவித்து சென்று ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்து கேஸ் மதுரை ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன் விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. அவர் கவர்மெண்ட் தரப்பு சாட்சிகளையெல்லாம் 7 தினங்களில் விசாரித்து குறுக்கு விசாரணையும் முடித்தவுடன் குற்றப்பத்திரிகை வாசித்து ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரு என்ன சொல்கிறார் என்று கேட்டார். தான் குற்றவாளி அல்லவென்றும் எந்த நாளில் மேற்சொன்ன குற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறதோ அந்த நாளைக்கு 2 தினங்கள் முன்னிருந்து தான் திருநெல்வேலி சப் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருந்ததாகவும், குற்றம் நடந்த அன்று மத்தியானம் 11 மணி முதல் 1 மணி வரையிலும் மீண்டும் 3 மணி முதல் 5 மணி வரையிலும் தான் கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருப்பதற்கு சப் மாஜிஸ்ட்ரேட் பல பிரபல வக்கீல்கள் சாட்சி இருக்கிறார்கள் என்றும், மத்தியில் இருந்த 2 மணி சாவகாசத்தில் 34 மைல் ரோட் பாதையும் 6 மைல் மணல் பாதையும் தூரமுள்ள திருவீரராஜபட்டணம் சென்று கலகம் செய்துவிட்டு மீண்டும் கோர்ட்டுக்கு வர எவ்வாறு முடியும் என்றும், ஆகையால் விரோதத்தின் பேரில் என் மேல் பொய்கேஸ் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் எழுதி வாக்குமூலம் கொடுத்ததோடு தக்க சாட்சிகளின் மூலமாய் ருஜுவும் செய்தவுடனே சுந்தரராஜு குற்றவாளி அல்லவென்றும் கௌரவமாய் விடுவிக்கப்பட்டதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. நெற்க திருவீரராஜபட்டணத்திலிருந்து தப்பியோடிய கைதிகளை பற்றி எவ்வித நடவடிக்கைகள் எடுப்பதென டெபுட்டி மாஜிஸ்ட்ரேட் அவர்களை கலந்தாலோசித்து அதில் சம்பந்தப்பட்ட காரணகர்த்தாக்களாகிய முக்கியஸ்தர்கள் 3 விஷம் உண்டு இறந்துவிட்டதாலும் மற்றவர்கள் விலாசம் பேர்கள் முதலியன தெரியாததாலும் டெபுட்டி மாஜிஸ்ட்ரேட் அவர்களை மோசம் செய்து கட்டி கொண்டு போன விஷயமும், தனது பங்களாவில் படுத்திருந்த ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் அவர்களை கட்டிலோடு அவருக்கு தெரியாமல் 40 மைல் தூரம் தூக்கி கொண்டு போய் கால் கைகளை கட்டி அக்கிரம விசாரணை நடத்தி சுட உத்தேசித்தார்கள் என்ற விஷயமும் வெளிக்கு தெரியாமல் இருப்பதே எல்லோருக்கும் கௌரவமாயிருக்கும் எனவும் யோசித்து இனி எவ்வித நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்வதில்லை என முடிவு செய்தார்கள். அப்போது கோவிந்தன் ஜில்லா மாஜிஸ்ட்ரேட், டெபுட்டி மாஜிஸ்ட்ரேட், போலீஸ் சூப்பரிண்டன்ட் ஆகிய 3 காமாட்சிராவை அழைத்து கொண்டு போய் சிபார்சு செய்து அவருக்கு அவருடைய வேலையை கொடுக்கும்படியும் வேறு ஊருக்கு மாற்றும்படியும் கேட்டுக்கொண்டதின் பேரில் தமது வேலை கொடுக்கப்பட்டு காமாட்சிராவ் பாளையங்கோட்டைக்கு மாற்றப்பட்டார். அப்போது டெபுட்டி மாஜிஸ்ட்ரேட் அவர்கள், செல்லத்திடம் சொல்லிக்கொண்டு போக வேண்டாமா என்று புன்சிரிப்புடன் கேட்டார். காமாட்சிராவ் கண்களில் நீர் வடிய தலை குனிந்தவாறே பதில் சொல்லாது நின்றார். இனிமேலாகிலும் முன்போல் நல்ல பெயர் எடுக்க பிரயாசைப்படும் என எச்சரித்து அனுப்பிவிட்டார். ஸ்ரீமான் பாலரங்கராஜுவை மிகவும் கேவலமாய் பேசி அடித்து காரி உமிழ்ந்து என்னென்னமோ செய்த ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாருக்கு அவர் பேரில் எவ்வாறு அபார பிரியம் ஏற்பட்டதென வாசகர்கள் ஆச்சரியப்படலாம். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரு இயற்கையாகவே நற்குண நற்செய்கைகளுடையவராயிருந்ததோடு பெருந்தன்மையும் வாய்ந்தவர். அவர் முகத்திற்கு நேரில், நீங்கள் சரியானபடி படிக்காததால் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தனது முறைப்பெண் சொன்ன சொல்லானது அவர் மனத்தில் ஆழமாய் தைத்து அமோக கோபத்தை உண்டாக்கினதின் பயனாக 3 தலைமுறைகளாக விரோதம் நீடித்து வந்தது. தான் அளவு கடந்த பிரியம் வைத்திருந்த தனது அருமை பௌத்ரி ஜெயலட்சுமி தான் விவாகம் செய்து கொண்டால் பாலரங்கராஜுவை தான் விவாகம் செய்து கொள்வதாகவும், அவ்வாறு செய்யாவிட்டால் வேறு எவரையும் விவாகம் செய்து கொள்ள மாட்டாள் என்றும், ஓமத்தியிலாவது மடிந்து விடுவாள் என்றும் சத்தியமாய் சொல்லிவிட்டதாலும் எல்லா அம்சங்களிலும் பாலரங்கராஜுவுக்கு சமமான குணம் உடையவர்கள் வேறு யாராவது தன்னை மணக்கக்கூடியவர் இருந்தால் சொல்லும்படி அவள் கேட்ட நியாயமான கேள்விக்கு தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தன்னால் பதிலளிக்க முடியாமல் போய்விட்டதாலும் ஜெயலட்சுமிக்கு செம்பால் அடித்த காசு கூட வைக்காமல் எழுதியவில்லை. ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு பாலரங்கராஜுவிடம் காட்டி, இப்போது என்ன சொல்கிறாய் என கேட்டபோது சற்றேனும் முகம் சுழிக்காமலும் எள்ள அளவாவது வருந்தாமலும் பாலரங்கராஜு, இனி ஜெயலட்சுமி அணிந்திருக்கும் எல்லா நகைகளையும் கழட்டி கொண்டு பிறந்த உருவுடன் கொடுத்தால் கூட தான் அவளை சந்தோஷமாய் விவாகம் செய்து கொள்வதாய் சொன்ன மாத்திரத்தில் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாருக்கு
பாலரங்கராஜு பேரில் ஏற்பட்டிருந்த வெறுப்பு முற்றிலும் நீங்கி அவரை பற்றி அதிக கௌரவமான மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. அப்போது சுந்தரராஜு சுரங்க வழியாக வருவதற்கு அறிகுறியாக மணியை அடித்ததால் தான் பாலரங்கராஜுகாரை போய் மறுநாள் வரும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் பாலரங்கராஜுவோ அப்போதுதான் தன் பேரில் இருந்த வெறுப்பு நீங்கிற்றென்று தெரிந்ததும் தாத்தாவின் மனம் மீண்டும் மாறுதல் அடையும் முன்னம் அவரிடம் வாக்கு பெற உத்தேசித்து 5-10 நிமிஷங்களாவது பேச அனுமதி கேட்டார். பாலரங்கன் போக மாட்டார் என்று அறிந்தவுடன் தான் வழக்கமாய் ராக்காலங்களில் சாப்பிடும் கஞ்சா கலந்த பாலை கொடுத்தால் பாலரங்கராஜு மயக்கமடைவார் என்று நினைத்து அவ்வாறு செய்தார். அப்பால் ஸ்ரீனிவாசலு ராஜுவுக்கு ஸ்ரீமான் பாலரங்கராஜு அவர்கள் வீட்டில் பிரக்ஞை வந்தபோது பாலரங்கராஜுவும் ஜெயலட்சுமியும் தனது பாதத்தண்டை விசனமாய் உட்கார்ந்து கொண்டு பிரக்ஞை இல்லாமல் இருந்தபோது அவர்கள் செய்து கொண்டிருந்த சேவையை கண்ணார கண்டதும் இன்னும் அதிக அன்பு ஏற்பட்டது. அப்பால் தனது அந்தரங்க வேலைக்காரனாகிய சொல்லமாடத்தேவன் பாலரங்கராஜு பகல் தூக்கமில்லாமல் அவருக்கு சேவை செய்து வந்தார் என்று சொல்ல கேட்ட பின்னும் அவர் பேரில் அளவு கடந்த அபிமானம் கொண்டார் என்பது ஆச்சரியமாமோ? நிற்க ஒரு நாள் பாலரங்கராஜு ஸ்ரீனிவாசலு ராஜுகாருக்கு இவ்வளவு கோபம் உண்டாவதற்கு காரணகர்த்தாவாயிருந்த தமது பாட்டியாரை தன்னுடன் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரிடம் அழைத்து வந்தார். அந்த அம்மாளை பார்த்ததும் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் பழைய கோபம் அவர் முகத்தில் ஜொலித்தது. அப்போது ஜெயலட்சுமியும் பாலரங்கராஜுவும் பாட்டி அவர்கள் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் அந்த அம்மாள், அத்தான் சிறு பிள்ளைத்தனமாய் அறியாமல் நான் சொன்ன குற்றத்தை மன்னித்து என் பேரில் தங்களுக்கு ஆதியில் இருந்த அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் கையை பிடிக்கவும் அந்த க்ஷணமே அவர் முகத்தில் தோன்றிய கோபஜுவாலை மாறி அதிக சந்தோஷத்தை காட்டிற்று. அது முதல் இரு குடும்பத்தாருக்கும் 3 தலைமுறைகளாய் ஏற்பட்டிருந்த விரோதம் நீங்கி முன்போல் ஒற்றுமையான குடும்பங்களாக மாறின. லாசரஸ் அவர்கள் தான் தனது வியாபாரத்தை ஸ்ரீமான் சுந்தரராஜுகாருக்கு விற்றுவிட்டதாக தானாகவே பத்திரம் எழுதி அனுப்பிவிட்டு முன்போல் மேனேஜராகவே இருந்து மிக்க திறமையுடன் வியாபாரத்தை நடத்தி வந்தார். அப்போது ஒரு நாள் லாசரஸ் அவர்களை ஜாக்கிரேய ரெட்டியார் பார்க்க வந்தார். லாசரஸ் அவர்கள் மரியாதையாய் எழுந்து அவரை அழைத்து வந்து ஆசனத்தில் அமர்த்தி அவரிடம் தான் வேலை செய்து கொண்டிருந்த போது எவ்வளவு மரியாதையாயிருந்தாரோ அவ்வாறே அவர் முன் உட்காராது நின்று கொண்டே பேசினார். ஜாக்கிரேய ரெட்டியார் அவரை உட்காரும்படி வெகுவாய் வேண்டிக் கொண்டதின் பேரில் லாசரஸ் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன காரியமாய் வந்தீர்கள் என்று கேட்டார். அப்போது ஜாக்கிரேய ரெட்டியார் ஸ்ரீதருடன் போட்டி வியாபாரம் செய்ததிலும் பல வீண் வில்லங்கங்கள் ஏற்படுத்தி வியாஜ்யங்கள் செய்ததிலும் தமது திரண்ட சொத்து நஷ்டமாகி இப்போது கஷ்டமான நிலைமைக்கு வந்துவிட்டதாகவும் இனிமேல் ஸ்ரீதர் கம்பெனியாரிடம் தான் சமாதானம் அடைந்து வியாபாரம் வைத்துக் கொள்ளாவிட்டால் தான் கடை தேறுதல் கஷ்டம் என்றும் ஆகையால் தன்னை கூடவே திருவீரராஜபட்டணம் அழைத்து போய் ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரிடம் அறிமுகப்படுத்தி சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்றும் வெகுவாய் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். லாசரஸ் அவர்கள் ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் தயாள குணம் உடையவர் என்றும் எவர் போய் எவ்வித ஒத்தாசை கோரினாலும் தம்மால் இயன்ற அளவு உதவி புரிகிறவர் என்றும் அவர் சாமானியவர் அல்லர் என்றும் நேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டால் கட்டாயம் உதவி செய்வார் என்றும் ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரு அங்கு வரும்போது அவரை அறிமுகப்படுத்தி வைத்து தன்னால் ஆன வரையில் சொல்வதாகவும் சொன்னார். அப்போது ஜாக்கிரேய ரெட்டியார் அவர்கள் சமீபத்தில் திருவீரராஜபட்டணத்திற்கு மாக்ஷிமை தங்கிய கவர்னர் ஜெனரல் துரை அவர்கள் நேரில் வந்து ஸ்ரீமான் சுந்தரராஜுகாருக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்போவதாகவும் அதற்காக லாசரஸ் உட்பட அங்குள்ள பல பெருத்த வியாபாரிகளுக்கும் அழைப்பு வந்து அவர்கள் எல்லோரும் திருவீரராஜபட்டணம் போவதாகவும் அப்போது தானும் வர விரும்புவதாகவும் பட்டமளிப்பு விழாவுக்கு முன்னேயே தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்து சமாதானம் செய்து வைத்து விட வேண்டும் என்றும் சொன்னார். அப்போது லாசரஸ் சுந்தரராஜு கையினாலேயே ஸ்ரீமான் ஜாக்கிரேய ரெட்டியார் விலாசமிட்டு அனுப்பியிருக்கும் அழைப்பை அவரிடம் எடுத்து காட்டி கொடுத்து ஸ்ரீமான் ஜாக்கிரேய ரெட்டியாருக்கு அவ்வழைப்பை அனுப்புவதின் மூலமாய் இன்னும் அதிக விரோதம் ஏற்படாதென தோன்றினால் மட்டும் அனுப்பும்படி தனக்கு எழுதிய காகிதத்தையும் காட்டினார். அப்போது ஜாக்கிரேய ரெட்டியார் நடந்து போன விஷயங்களுக்காக மிகவும் வருந்தி அவர் வரும் விஷயத்தை முன்கூட்டி தெரிவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறே முன்கூட்டி ஸ்ரீமான் சுந்தரராஜுகாருக்கு தெரிவிக்காமல் லாசரஸ் அவர்கள் ஸ்ரீமான் ஜாக்கிரேய ரெட்டியாரை அழைத்து கொண்டு
திருவீரராஜபட்டணம் சென்று சுந்தரராஜுகாருவிடம் லாசரஸ் அவர்கள், இவர்கள்தான் ஜாக்கரைய ரெட்டியார், இவர்கள்தான் சுந்தரராஜு என அறிமுகப்படுத்தி வைத்தவுடனே முதலில் சுந்தரராஜுகாரு அதிக ஆச்சரியப்பட்ட போதிலும் எழுந்து வந்து அவரிடம் சந்தோஷமாய் கை குலுக்கி உட்கார வைத்து நல்வரவு கூறினார். அப்பால் லாசரஸ் அவர்கள் ஜாக்கரைய ரெட்டியார் வந்த காரணத்தை சொன்னவுடனே இருவர் வியாபாரங்களும் பாதகமடையாதபடி எவ்வளவு ஒத்தாசை செய்யக்கூடுமோ அவ்வளவு ஒத்தாசை புரிவதாயும் ரூபாய்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஸ்ரீமான் ஜாக்கரைய ரெட்டியார் அவர்களுக்கு கூடிய வரையில் உதவி புரியுமாறும் லாசரஸிடம் சொன்னார்கள். அது முதல் போட்டி நீங்கி இருவரும் நியாயமான வியாபாரம் செய்ய ஆரம்பித்தனர். நிற்க குறிப்பிட்ட தினத்தில் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாருவின் அரண்மனையிலுள்ள ரங்கவிலாசத்தில் மாட்சிமை தங்கிய ராஜ பிரதிநிதி அவர்கள் சென்னை கவர்னர் துரை அவர்கள் முன்னிலையில் நைட் கமாண்டர் இந்தியன் எம்பையர் என்னும் பதக்கத்தை அளிக்கும் முன் பின்வருமாறு பேசினார்கள். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு அவர்களே, பிரபுக்களே, கணவான்களே, மாட்சிமை தங்கிய இந்திய சக்கரவர்த்தி அவர்களால் சர் சுந்தர் ராஜுகாருக்கு நமது கவர்மெண்டாருடைய சிபார்சினில் சக்கரவர்த்தியாரே வழங்கிய இந்த கௌரவ பட்டத்தை என் கையால் கொடுக்கும்படி ஆக்ஞேபித்தது பெரும் பாக்கியம் பெற்றதாக கருதி நான் மகிழ்வடைகிறேன். முற்காலத்தில் அரிய வீர தீர செயல்களை செய்தவர்களுக்கு மட்டுமே இப்பட்டம் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்காலத்தில் அவ்வழக்கம் நின்று எவ்வித வீர தீர செயல்களும் செய்யாத என் போன்றவர்களுக்கும் இந்த பட்டம் அளிக்கப்படுகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் இவ்வாறு சொல்வதால் அப்பட்டத்தின் மகிமை குறைந்து விட்டதாகவாவது அப்பட்டம் பெற்றவர்களெல்லாம் அதை பெற அருகதை இல்லாதவர்கள் என்றாவது தப்பாபிப்பிராயம் கொள்ளக்கூடாது. எனது அபிப்பிராயமும் அப்படியன்று. ஆனால் என் போன்றவர்களுக்கு அப்பட்டம் அளிப்பதற்கும் ஸ்ரீமான் சுந்தரராஜுகாருக்கு இப்போது இப்பட்டம் அளிக்கப் போவதற்கும் உள்ள தாராதமியங்களை காட்டுவதற்காகவே இப்போது அதை பற்றி சொல்லும்படி நேரிட்டது. அந்த வித்தியாசம் என்னவென்று அறிய நீங்கள் அதிக ஆவல் கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆகையால் உங்களை இன்னும் அப்பேற்பட்ட சந்தேகத்தில் வைக்காவண்ணம் உடனே சொல்லிவிடுகிறேன். ஆனால் அதன் சம்பந்தமான முழு விவரங்களையும் வெளியிடக்கூடாதென சக்கரவர்த்தியார் எமக்கு ஆக்ஞாபித்திருப்பதால் அது சம்பந்தமான விஷயங்களை ஊர் பேர் தேதி குறிப்பிடாமல் சொல்லுகிறேன். சக்கரவர்த்தி திருமகனார் இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது அவர்கள் எவரிடமும் சொல்லாமலும் கூட எவரையும் துணையாக அழைத்து கொண்டு போகாமலும் மாறுவேடம் பூண்டு தமது நண்பர் ஒருவருடன் ஜனங்களின் உண்மையான நிலைமை அறிவதற்காக இரவு 7 மணி நேரத்தில் புறப்பட்டு நினைத்த இடங்களுக்கு சென்று ஏழைகளின் உண்மை நிலை கண்டு இறங்கி அவர்கள் நிலைமைக்கு தக்கவாறு 1-2 ரூபாய்களை கொடுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் இவைகளை பார்த்து கொண்டு வந்த சில தூர்த்தர்கள் அந்த இருவரிடம் பெருந்தொகை இருப்பதைக் கண்டு அத்தொகையை அபகரிக்கும் எண்ணம் கொண்டு சுமார் 20 தடியர்கள் சமயம் பார்த்து அவர்கள் இருவரும் இருண்ட இடத்தில் போகும்போது எதிர்த்தனர். சக்கரவர்த்தி திருமகனாரும் அவர் நண்பரும் 20 பேரையும் எதிர்த்து நின்றனர். அவ்விருவர் நிலைமை அபாயமாய் வரும்போது அக்கம் பக்கம் வந்த ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரு அதை கவனித்ததும் கட்டுமஸ்தான 20 தடியர்கள் இருவரை எதிர்ப்பதையும் அவ்விருவரும் தங்களால் கூடியவரை முயன்று தைரியமாய் சண்டை போட்டு அபாயகரமான நிலைமையில் இருப்பதையும் உணர்ந்ததும் தான் தன்னந்தனியாய் அந்த 20 தடியரை எதிர்ப்பதால் தனது பிராணனுக்கு திட்டமாய் அபாயம் உண்டாகக்கூடும் என்பதை தெரிந்ததும் கொஞ்சமாவது அஞ்சாமல் அவர்கள் இருவரின் ஒத்தாசைக்கு வந்து பலமான சண்டை போட்டார். அத்தூர்த்தர்களில் ஒருவன் அவரை கத்தியால் பல குத்துக்கள் குத்தியதாலும் பல அடிகள் அடித்ததாலும் தலையிலிருந்து வடிந்து தன் வாய்க்கு வந்து கொண்டிருந்த இரத்தத்தை உமிழ்ந்துவிட்டு 4 பக்கங்களிலும் மாறி மாறி பலமாக அடித்தார். அப்போது அத்தூர்த்தன் அவரை கத்தியால் பலமாய் 3 இடங்களில் குத்தவே ஸ்ரீமான் சுந்தரராஜு மூர்ச்சித்து கீழே விழுந்துவிட்டார். அச்சமயத்தில் அப்பக்கம் பலர் வந்து பார்த்து கூச்சலிடவும் அத்தடியர்களெல்லாம் மூளைக்கு ஓடிவிட்டனர். ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரும் நாங்களும் கீழே விழுந்துவிட்டோம். எங்களுக்கு சாதாரண அடிகளும் ஆயாசமும் தவிர கத்தி குத்துக்கள் இல்லை. ஆனால் தைரியமாய் எங்களுக்கு ஒத்தாசை புரிய வந்த சுந்தரராஜுகாருக்கு தான் பலமான அடிகளும் கத்தி குத்துக்களும் விழுந்தன. கூச்சல் உண்டான கொஞ்ச நேரத்தில் போலீசார் வந்ததும் அபாயமான நிலையில் இருந்த சுந்தரராஜுகாரை ஆஸ்பத்திரிக்கு கூட அழைத்து போய் உத்தியோகஸ்தரை வைக்கும் இடத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை கட்டி அவருக்கு வேண்டிய சிகிச்சை செய்யும்படி வேண்டிக் கொண்டார்கள். மயக்கம் தெளிவிக்கும் மருந்துகள் கொடுக்கவே அவர் கண் திறந்து பார்த்தார்.
அவர் பேர் விலாசம் முதலியன கேட்க அவர் வாய் திறக்காமல் கண்ணை மூடிக்கொண்டார். அப்போது சக்கரவர்த்தி திருமகனார் தனது பேர் அச்சிட்ட சீட்டை அவர் ஜோப்பியில் போட தனது கையை அவர் ஜோப்பியில் போட்டபோது அங்கு ஒரு படம் இருக்க அதை எடுத்து பார்த்து அத்தீரவானுடைய படம் என்று தெரிந்ததும் அதை தன் ஜோப்பியில் வைத்து கொண்டார். அதற்குள்ளாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கள் இருவருடைய பேர் விலாசம் முதலியன கேட்க போலி பெயர்களை சொல்லி தாங்கள் சக்கரவர்த்தி திருமகனாருடன் வந்தவர்கள் என்றும் கவர்னர் மாளிகை தமது தற்கால இருப்பிடம் என்றும் சொல்லி ஒரு மோட்டார் வண்டி கொண்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டர் அவர்களை அழைத்து கொண்டு கவர்மெண்ட் ஹவுஸ் சென்றதும் அவர்களை காணாது பல திசைகளில் பலரை அனுப்பிய மாட்சிமை தங்கிய கவர்னர் துரை அவர்கள் வாசற்படி அண்டை சிந்தனையுள்ள முகத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். மோட்டாரிலிருந்து அவர்கள் இருவரும் இறங்கியதையும் அவர்களை பின்பற்றி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இறங்கியதையும் கண்ட கவர்னர் பிரபு அவர்கள் இறங்கியவர்களுக்கு வந்தனோபச்சாரம் செய்வதைக் கண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சற்று விலகி நின்றார். அவர்கள் கவர்னர் பிரபுவின் காதுக்கு மட்டும் கேட்கும்படி ஏதோ சொல்லிவிட்டு உட்சென்றனர். கவர்னர் பிரபு இன்ஸ்பெக்டரை அழைத்து போலீஸ் கமிஷனர் அவர்களிடம் தான் பேசிக்கொள்வதாகவும் அவரை போகும்படியும் சொல்லவே அவர் சென்று விட்டார். சக்கரவர்த்தி திருமகனாரின் வேண்டுகோளின்படி மாட்சிமை தங்கிய கவர்னர் பிரபு அவர்கள் டெலிபோன் மூலமாய் ஆஸ்பத்திரி சர்ஜனை அழைத்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் அக்கணவானை ஜாக்கிரதையாக கவனித்து வைத்தியம் செய்யும்படி ஆக்ஞாபித்தார். அவர் ஆக்ஞையின் பிரகாரம் அவர் நேரில் சென்று கட்டுக்களை அவிழ்த்து தானே மீண்டும் கட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். மறுநாள் காலையில் பெரிய சர்ஜன் துரை அவர்களை மாட்சிமை தங்கிய கவர்னர் துரை அவர்கள் டெலிபோன் மூலமாய் கூப்பிட்டு முன் இரவு அவரை கவனித்துக் கொள்ள சொன்ன நோயாளி எப்படி இருக்கிறார் என்று கேட்க நோயாளியை காணோம் என்றும் எப்போது எவ்வாறு சென்றார் என்று எவரும் பார்க்கவே இல்லை என்றும் பதில் தெரிவித்தார். சக்கரவர்த்தி திருமகனார் எப்படியாவது அவரை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவளித்தார்கள். எங்கு தேடியும் அவர் அகப்படவில்லை. அப்பால் காணாமற் போனவர் ஜோப்பியிலிருந்து முன் இரவு எடுத்த படத்தை கமிஷனரிடம் கொடுத்து அந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கொண்டு பின் தன்னிடம் அப்படத்தை கொடுக்கும்படி சக்கரவர்த்தி திருமகனார் சொல்லி அவைகளின் மூலமாய் கண்டுபிடிக்க சொன்னார். அப்படங்களை பார்த்தவர்களெல்லாம் அவர் இன்னார் என்று தெரியாதென்று சொல்லிவிட்டனர். அப்பால் சிறந்த துப்பறிவோரிடம் கொடுத்து எப்படியாவது கண்டுபிடிக்கும்படி சொல்ல அவர்கள் துப்பறியும் கோவிந்தனை அழைத்து வந்து சக்கரவர்த்தி திருமகனாரிடம் விட அப்படத்தின் பிரதி ஒன்றை அவரிடம் கொடுத்து நடந்த விற்த்தாந்தங்களை ஒழிக்காமல் அவரிடம் சொல்லி எப்படியாவது எப்போதாவது அவரை கண்டுபிடித்து நேராக தனது சொந்த விலாசத்திற்கு எழுதும்படி அந்த அடையாளத்தை காட்டும் காகித உரைகளை கொடுத்தும் திட்டப்படுத்தினார்கள். அப்போது கோவிந்தனால் கூடிய வரையில் முயன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. கடைசியாக செல்வத்தை கண்டுபிடிக்க அவர் குடிகாமம் சென்றபோது ஸ்ரீதர் வீட்டில் சக்கரவர்த்தி திருமகனார் தன்னிடம் கொடுத்த படம் மாதிரி படம் போட்டிருக்க அது யாருடையதென்று கேட்டு ஸ்ரீதர் என்ற சுந்தரராஜுவின் படம் என்று தெரிந்தவுடனே சக்கரவர்த்தி திருமகனாருக்கு அவர் விலாசம் தெரிவித்ததோடு அவர் பேரில் ஏற்பட்டிருக்கும் வாரண்ட்டுகளையும் பறிமுதல் உத்தரவுகளையும் பற்றி கோவிந்தன் சக்கரவர்த்தி திருமகனாருக்கு தெரிவித்தார். உடனே வாரண்ட்டுகளையும் பறிமுதல் உத்தரவுகளையும் ரத்து செய்யும்படி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கோவிந்தனுக்கு தந்தி படித்ததோடு ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரை கூடிய ஜல்தியில் லண்டனுக்கு அழைத்து வரும்படி தெரிவித்தார்கள். ஆகவே ஆதி காலத்தில் வீரதீர செயல்கள் செய்தவர்களுக்கே அரசர் பெருமான் இப்பட்டம் அளித்ததைப் போல் தாங்கள் இன்னார் என்று தெரியாமல் இருந்தும் தங்களுக்கு உபகாரம் செய்வதால் பதில் உபகாரமாகப்படும் என எதிர்பாராமலும் 20 பேரை எதிர்ப்பதில் தனக்கு கஷ்டம் வருவது திண்ணமென்று தெரிந்தும் தனது பிராணனை திரணமாக மதித்து ஒத்தாசைக்கு வந்த சுந்தரராஜுகாரின் அரிய குணத்தை எடுத்து விரிவாக பேசிவிட்டு கடைசியில் அவர் குடும்பம் தலைமுறை தத்துவமாய் கியாதி பெற்ற குடும்பம் என்றும் சொன்னதோடு சுந்தரராஜுவின் விரோதிகளாக கருதிய சீதாராம சாஸ்திரிகளையும் அவர் சம்சாரத்தையும் கோதாவரி நதியின் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய தீர செயல்களையும் எடுத்து உரைத்ததோடு எல்லோருக்கும் அளிக்கும் பதக்கத்தை இப்போது தன்னை கொடுக்க சொன்னதாகவும் அரசர் பெருமான் பின்னால் சுந்தரராஜுகாரை சீமைக்கு வரவழைக்கப் போவதாகவும் சொன்னார். அப்பால் வந்தனோபச்சாரத்துடனும் விசேஷ விருந்துகளுடனும் பட்டமளிப்பு விழா முடிவுக்கு வந்தது. விசேஷத்திற்கு வந்தவர்களெல்லாம் தத்தம் இல்லங்களுக்கு சென்றனர்.
டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவ்விசேஷத்திற்கு வந்திருந்த கோவிந்தனிடம், சக்கரவர்த்தியார் ஸ்ரீமான் சுந்தரராஜுகாரை மன்னித்து விட்டதாக சக்கரவர்த்தி திருமகனார் கோவிந்தனுக்கு தந்தி கொடுத்திருந்தும் காந்திமதியா பிள்ளை முதலியவர்கள் இறந்த அன்று சுந்தரராஜு கேஸ் விஷயமாய் கோவிந்தனை அழைத்து இன்னின்ன மாதிரி செய்ய வேண்டுமென்று தான் யுக்திகள் சொன்னபோது ஏன் தந்தியை பற்றி தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு கோவிந்தன், ஐயா, ஒருவர் ரகசியமாய் என்னிடம் சொல்லும் விஷயங்களை நான் அவர்கள் உத்தரவு இருந்தாலொழிய வெளியே சொல்வதில்லை. மேலும் வாரண்ட்டுகளுக்கு மறைந்திருக்கும் ஸ்ரீமான் சுந்தரராஜுவை அப்பேற்பட்ட உத்தரவு பிறந்திருப்பதை நான் அறியாவிட்டால் சட்ட விரோதமாய் அழைத்து வந்து என் வீட்டில் வசிக்க இடம் கொடுத்திருப்பேனா என்றும் சட்டவிரோதமான காரியம் நான் செய்வேனா என்றும் தாங்கள் கவனித்தீர்களா? சமீபத்தில் தானாகவே வெளிவரும் என்று நான் சொல்லவில்லை என்று சமாதானம் சொன்னார். மேற்சொன்ன பட்டமளிப்பு விழா நடந்தேறிய 15 தினங்கள் பொறுத்து டெபுட்டி கலெக்டர் மாதவராஜுகாரும் அவர் சம்சாரமும் வரிசை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து பாலரங்கராஜுவுக்கு ஜெயலட்சுமியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நமது இரு குடும்பத்தாருக்கும் விரோதம் இருந்தபோதே மாப்பிள்ளையும் பெண்ணும் தீர்மானித்து நிச்சயித்த விவாகத்தை பற்றி இப்போது கேட்க வேண்டிய பிரமேயமே இல்லை என்றும் தான் மனப்பூர்வமாய் அவர்கள் இருவரையும் ஆசிர்வதிக்க தயாராயிருப்பதாயும் சொல்லி விவாகத்தை நிச்சயித்து நல்ல சுப முகூர்த்தத்தில் ராஜ்தானியில் உள்ள நண்பர்கள் பந்துக்கள் எல்லோருக்கும் தெரிவித்து வெகு விமர்சையாய் பாலரங்கராஜுவுக்கும் ஜெயலட்சுமி அம்மாளுக்கும் விவாகம் நடந்து ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசராஜுகாருக்கு நமஸ்காரம் செய்து அவர்கள் ஆசிர்வதித்தவுடனே பாலரங்கராஜு, தாத்தா, தங்கள் கையில் உள்ள பிரம்பால் எப்போது என்னை அடித்து ஆசிர்வதித்தீர்களோ அன்றே வாயால் ஆசிர்வதித்ததற்கு பதிலாக தாத்தா அவர்கள் பிரம்பால் ஆசிர்வதித்திருக்கிறார்கள் என்று நான் ஜெயலட்சுமியிடம் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என கேட்டார். அதற்காக பாலரங்கராஜுவை குழந்தையை தூக்குவது போல் இரு கைகளாலும் தூக்கி வாரி அணைத்து முத்தமிட்டுவிட்டு, தேக பலத்தால் வெல்ல முடியாத என்னை மனோபலத்தால் வென்ற சூரன் அல்லவானி என்று சொல்லி கீழே விட்டுவிட்டு, என் அருமை ஜெயலட்சுமியை இனி பிரிய நேரிடுமே என ஏங்கினார். அப்போது இவ்வளவு விரோதங்களுக்கு காரணகர்த்தாவாயிருந்த பாட்டியார் வந்து, ஜெயலட்சுமி தங்களுக்கு செய்து வந்த பணிவிடைகளை செய்ய நான் ஒத்துக்கொள்கிறேன் என முன்வந்தார்கள். எல்லோரும் இந்த அபூர்வ காட்சியை கண்டு ஆனந்தித்தார்கள். இக்கல்யாணத்தை நடத்தி வைத்தவர் சீதாராம சாஸ்திரிகள் தான் என்று நாம் சொல்லவும் வேண்டுமோ? அதற்காக பல பிறா மரங்கள் உள்ள 10,000 ரூபாய் விலை உள்ள பெரிய தோப்பை, மரங்கள் உட்பட நிலத்தையும் தானம் கொடுத்ததாக சர் சுந்தரராஜுகாரு பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் செய்து கொடுத்தார்கள். அக்கல்யாணத்திற்கு கொடிக்காமத்திலிருந்து ஸ்ரீமான் ஜாக்கிரைய ரெட்டியார், கொழம்பு துப்பறிவோர் 3 முதலியோரும் வந்திருந்தனர். கொழம்பு துப்பறிவோருக்கு தன் நிமித்தம் ஏற்பட்ட கஷ்ட நிவாரணமாக சுந்தரராஜு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்பினார். இவ்வளவு பிரயாசை எடுத்துக்கொண்ட கோவிந்தனுக்கு என்ன சன்மானம் கொடுக்கப்பட்டதென்று தெரியவில்லை. இந்நாவலின் முக்கியஸ்தர்களாகிய ஜெயலட்சுமி என்னும் பேரின் முதல் பாகமாகிய ஜெய என்னும் பதத்தையும் பாலரங்கன் என்னும் பேரின் பிந்திய பாகமாகிய ரங்கன் என்னும் பதத்தையும் சேர்த்து இதற்கு ஜெயரங்கன் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டது. இத்துடன் ஜெயரங்கன் நாவல் முடிவுற்றது. திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.